சப்பாத்திக்கு குருமா வச்சு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 150 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே 200 கிராம் பன்னீர், 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் வந்து க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து முதயே நம்ம சேர்க்க மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வேறொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி அதையும் நான் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பன்னீர் எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக லாஸ்ட்டாக கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் தூவி இறக்கணும்னா சூப்பரான பன்னீர் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி நான் கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். குருமாவே செஞ்சு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வெரைட்டியாக பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.